வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி, நம்ம ஒரு கிணற சுத்தம் பண்ண போகிறோம். நம்ம சொந்த கிணறு தான். கிணற சுத்தம் பண்ண போகிறோம். இப்போ கோடைக்காலம்னு நமக்கு கிணத்துல உள்ள தண்ணி அவ்வளவும் வற்றி போயிருச்சு. இப்போது நல்லா பேசினா ஒரு 2 அடி தண்ணி இருக்கும். 36 அடி கிணறு. ஆழம் 36 அடி. அதான் 36 அடி கிணறுன்னு சொல்கிறது. நமக்கு நம்ம கிணத்துல வந்து ஒரு 2 அடி தண்ணி இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் உள்ளதெல்லாம் மோட்டரில் போட்டு வெளியே தள்ளியாச்சு. நம்ம இந்த 2 அடியில் உள்ள தண்ணியும் கோரி மாற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற களி ஒரு மாதிரி தொளி மாதிரி இருக்கும். அதை நம்ம நம்ம பார்க்கலாம், அது எப்படி இருக்குது, அந்த களியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கிணறு தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த கிணறு தான் மக்களை நம்ம வந்து சுத்தம் பண்ண போகிறது. கீழே தண்ணி தெரியுதா? அப்படியே சைடில் கொஞ்சம் இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்த செடிகள் எங்கள் இடத்துல இருக்குது. அதுவும் எங்கள் கிணத்துல மட்டும்தான் இருக்குது. முன்னாடி வயல் வரப்பில் ஓடை வெள்ளத்தில் எல்லாம் பக்கத்தில் இந்த ஓடக்கரையிலலாம் இருக்கும். இப்போ எங்கள் கிணத்துல மட்டும் இந்த மிச்சம் மீதி இருக்குது. இதையும் க்ளீன் பண்ணி விட்ருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் என்ன அதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோலேயே கண்டினியூவாக பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிணத்துக்குள்ளே இருந்து தண்ணியை மேலே நின்று கோர முடிஞ்ச அளவுக்கு கோரியாச்சு. காணாமல் போன வாளி உள்ளே கிடக்குது. இனிமேல் அந்த வாளியை வேறு எடுக்கணும். எல்லாம் இனிமேல் கீழே இறங்கினா தான் முடியும். கீழே இறங்கும்போது நான் வீடியோ எடுத்துக்கிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இறங்கிக்கிட்டு கிணத்துக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது சுமார் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிணறு. ஆல்ரெடி நான் இறங்கி க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் என்னன்னாக்கி நமக்கு இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எல்லாம் பேஜெல்லாம் நமக்கு கிடையவும் இருந்தது. அது மட்டும் இல்லை, நமக்கு இதை பற்றி ஐடியாவும் கிடையாது. வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடையாது. இப்போ எடுத்து போடுவோன்னு சொல்லிட்டு ஒரு மனசு வந்துருக்கு. காணாமல் போன வாளியனா இருக்குது. முடிஞ்ச அளவு தண்ணியை வெளியே எடுத்தாச்சு. நண்பர்களே, ஃபைனலி நம்ம கீழே இறங்கியாச்சு. இது நம்ம காணாமல் போன வாளி. இது நம்ம மோட்ரு. கல்லெல்லாம் வச்சு அடை கொடுத்து வச்சுருந்தேன். எல்லா கல்லும் அடர்ந்து எடுத்து பெய்யாச்சு, கீழே தாந்தாச்சு. ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்ன உயரத்தை பார்ப்போமா? எப்படி தெரியுதா? இதுதான். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து இனிமேல் என்ன பண்ணலான்னாக்கி, கீழே இருக்கிற அந்த வேஸ்ட்டு, அதாவது மகிழி, தொளி, இதை மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து மேலே அனுப்புவோம். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு சின்னதாக ஒரு பூஜ்ஜியம் போட்டு, அது நம்ம தண்ணீருக்கு, அதாவது கங்காதேவிக்கு செய்கிற ஒரு மரியாதை செய்துக்கிட்டு மேலே ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மகிழி. பார்த்தீங்களா? இதுதான் இந்த மாதிரி சில தர போல இருக்கும். அது தர கிடையாது, இதுதான் மகிழி. ரொம்ப நோண்டிடக்கூடாது. ரொம்ப நோண்டினோம்னாக்கி உள்ளே இருக்கிற கல்லுக்கட்டு எல்லாம் பேர்ந்து வந்துடும். பார்த்து கவனமாக தான் எடுக்கணும். இந்த கல் சேராது. அடுத்த தடவை வரும்போது க்ளீன் பண்ணிக்கிற முடிஞ்ச அளவுக்கு வட்டரக்க மாதிரி பார்க்க முடியும். வட்டரக்கை ஏன் சொல்கிற முடியும்.
வட்டார கிணறு இந்த சைடு கிடையாது, இந்த சைடு வந்து விழிப்பு இருக்காது. இந்த சரௌண்டிங் பண்ணி சர்க்கிள் ஒரு 3 அடி இருக்கும், 2 அடி வட்டார இருக்கும். இந்த சைடில் எப்படி ரவுண்டு கரெக்டாக நம்ம மணி இப்படி இறங்கிட்டு ஒரு பயம் தான் ஒரு எட்டு அப்புறம் இதுதான் மக்களே நமக்கு ஊற்று வரக்கூடிய இடம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைஞ்சு போய் தான் இருக்குது. இப்படி இருந்தால் நமக்கு எங்கே மக்களே ஊற்று வரும்? இவ்வளோ மக்கள் இவ்வளோ பேர். பார்த்தீங்களா, உள்ளே இருந்து எடுத்து போட்ட களி மகிழி இதெல்லாம். ஓகே நண்பர்களே, இதே போல் பின்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது இந்த மாதிரி வீடியோ இருக்காது, எப்போமாவது இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்கும்போது பயன்படுத்திவிட வேண்டியதான். அப்படியே நம்ம ஒரு சப்ஸ்கிரைப் வாட்ச் ஹவர்ஸும் வரது மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.